ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கான டிடிடி ரிலேட்டடா இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு தர்ஷன் அப்டேட் எப்படி இருக்கு? நெறைய பேர் வந்து ஜனவரி மந்தோட அப்டேட் வந்து எதிர்பார்த்துட்டு அதையும் கமெண்ட்ல நெறைய பேர் வந்து கொஸ்டினா கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அத பத்தின அஃபிஷியல் அப்டேட் இதுவரைக்கும் எதுவுமே வரல. ஆனா வந்து நெக்ஸ்ட் வீக் மண்டே, டியூஸ்டேக்குள்ள ஓப்பன் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். லாஸ்ட் வீக்கும் அதே மாதிரி தான் இந்த ஆர்ஜித சேவா டிக்கெட் இருக்கு இல்லையா? ஸோ அது ஓப்பனிங்கும் வந்து வெள்ளி, சனி அந்த மாதிரி அப்டேட் குடுத்துட்டாங்க. மண்டே வந்து ஓப்பன் ஆச்சு. ஸோ அதனால இன்னைக்கு இல்லன்னா நாளைக்குள்ள என்னைக்கு ஓப்பன் ஆகும் அப்படின்ற அப்டேட் வரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனா நெக்ஸ்ட் வீக் தான் கண்டிப்பா ஓப்பனிங் வந்து இருக்கும். ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க வீக் டேஸ்ல ஓப்பன் பண்ணுவாங்களா இல்லைன்னா வீக்கெண்ட்ஸ்ல ஓப்பன் பண்ணுவாங்களா அப்படின்னு. ஞாயிற்றுக்கிழமை எந்த அப்டேட்டும் கொடுக்க மாட்டாங்க. எந்த டிக்கெட் புக்கிங் ஓப்பனிங்கும் இருக்காது. சாட்டர்டே வரைக்கும் மேபி இருக்கும். ஆனா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நாளைக்கு சனி. ஸோ 2 நாள் தான் இருக்கு அப்படின்றனால இன்னைக்கு அப்டேட் குடுத்துட்டு நாளைக்கு ஓப்பன் ஆகுறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி தான். ஆனா மண்டே, டியூஸ்டேக்குள்ள ஓப்பன் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ இந்த டைம் தான் 16ஆம் தேதி ஆகியும் இன்னும் வந்து ஓப்பன் பண்ணாம இருக்காங்க. மேபி வைகுண்ட ஏகாதசிக்கான டிக்கெட் கவுண்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்றனால மேபி இந்த மாதிரி லேட் ஆகுதா என்னன்றது தெரியல. ஸோ எதுவா இருந்தாலும் டிடிடி அஃபிஷியலா அப்டேட் பண்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி கேட்டாலும் அவங்க இந்த வாரம் உங்களுக்கான அப்டேட் வரும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ உங்களுக்கு கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் இல்ல வேற ஏதாவது டவுட் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வெப்சைட்ல பாருங்க கொடுத்துருக்காங்க 155257 அப்படின்னு இந்த நம்பர் தான் கால் சென்டரோட நம்பர். 24 ஹவர்ஸ் ஒர்க் ஆகும். கால் பண்ணி நீங்க தமிழ்ல கூட உங்களோட டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னைக்கான சர்வதர்ஷன டோக்கன் ஸ்லாட் வந்து இப்போ என்ன டைம் போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ 11 மணி ஆக போகுது. ஸோ இந்த டைமுக்கு நைட் ஸ்லாட் நைட்டு 11 மணிக்கான ஸ்லாட்ல ஒரு 1145 டிக்கெட் வந்து பேலன்ஸ் இருக்குதா லைவ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஈவினிங்க்கு மேல வந்து 6:23க்கு மேல வந்து இன்னைக்கு மார்கழி மாசம் வந்து பிறக்குது. ஸோ நாளையில இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா மார்கழி மாசத்துக்கான திருப்பாவை எல்லாமே இருக்கும். ஸோ 1145 டோக்கன் வந்து அவைலபிள் இருக்குன்றது தான் டிடிடி லைவா அப்டேட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் ஃபாஸ்டா மூவ் ஆகுது அப்படின்றது தான் நம்ம பார்க்கக்கூடியதா இருக்கு. உங்களுக்கு சனி, ஞாயிறு, திங்கள் இந்த 3 நாள் தான் ஒவ்வொரு நாளுக்குமான ஃப்ரீ தர்ஷன் டோக்கன் வந்து 25,000 டோக்கன் வந்து கொடுப்பாங்க. ஸோ டோக்கன் கொடுக்க இடங்கள் எந்தெந்த இடங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழ் திருப்பதியில இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்னாடி இருக்க கோவிந்தராஜ சுவாமி சத்திரத்துல கொடுக்குறாங்க. ஃப்ரீ தர்ஷனுக்கான டோக்கன் வந்து சனி, ஞாயிறு, திங்கள் இந்த நாட்கள்ல வந்து கொஞ்சம் கூட்டம் ஹெவியா இருந்துச்சு அப்படின்னா ஒரு 3 மணிக்கு மாதிரி வந்து கவுண்டர் ஓபன் பண்றாங்க. மற்ற நாட்கள்ல வந்து ஒரு 5 மணி அந்த மாதிரி தான் வந்து கவுண்டர்ஸ் வந்து ஓபன் ஆகுது. ஸோ அதனால நீங்க போகக்கூடிய டைம் வந்து ஒரு 5 மணிக்குள்ள போற மாதிரி பாருங்க. இல்ல அப்படின்னா ஒரு 6-7 மணிக்கெல்லாம் அந்த கவுண்டர்ஸ் ரீச் ஆகுற மாதிரி போனீங்கன்னா நீங்க கண்டிப்பா டோக்கன் வாங்கிக்கலாம். பஸ்ல போறீங்க அப்படின்னா நீங்க மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கக்கூடிய சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்ல டோக்கன் வாங்கிக்கலாம். நடந்து போற பிளான் இருக்கு அப்படின்னாலும் நீங்க உங்களுக்கு நியர்பைல எந்த டோக்கன் கவுண்டர் இருக்கோ அங்க போய் கவுண்டர்ல டோக்கன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நடந்து போங்க. நடைபாதையில எந்த இடத்துலயுமே வந்து டோக்கன் தாரதில்ல. இது இல்லாம அலிப்பேரி கிட்ட இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ். ஸோ இங்கேயும் டோக்கன் கொடுக்குறாங்க. சில இடங்கள்ல வந்து ரூம்ஸ் கிடைக்கலன்னா என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து ஹால்ல வந்து அப்படியே படுத்துக்கோங்க இல்லைன்னா அங்க வெயிட் பண்ணிட்டு காலையில உங்களுக்கு வந்து டோக்கன் கொடுக்கும்போது டோக்கன் வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. கோவிந்தராஜ சுவாமி சத்திரத்துல காலை ஆஃப்லைன் ரூம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா காலையில ஒரு 6 மணிக்கு மேலதான் 5-5:30 மணி மாதிரி தான் வந்து ஆஃப்லைன் ரூம் புக்கிங்கான கவுண்டர் வந்து ஓபன் பண்ணுவாங்க. ஸோ விஷ்ணு நிவாசமும் சேம் அதே மாதிரி தான். நீங்க மிட் நைட் எல்லாம் ரீச் ஆகுறீங்க அப்படின்னா கண்டிப்பா ரூம்ஸ் எடுக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் கீழ் திருப்பதிலேயே நீங்க நைட் எல்லாம் போறீங்க அப்படின்னா ஆன்லைன்ல ரூம்ஸ் புக் பண்ணிக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப பெஸ்டான ஒரு ஆப்ஷனா இருக்கும். ஸோ இந்த டோக்கன் வாங்கிட்டு போற சிஸ்டத்துல ஒரு 3ல இருந்து 5 மணி நேரத்துக்குள்ள நீங்க சாமி பார்த்துடலாம். நேத்து வந்து டோக்கன் இல்லாத சிஸ்டத்துல 24 மணி நேரம் ஆயிருக்கு. அதாவது உங்களுக்கு வித்தவுட் டோக்கன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 14 கம்பார்ட்மெண்ட் வந்து ஃபில் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாம தர்ஷனுக்கான டைமிங் வந்து 24 ஹவர்ஸ் வந்து அப்ராக்சிமேட்டா ஆயிருக்கு அப்படின்றது தான் நேத்தோட அப்டேட்டா இருக்கு. ஸோ 14ஆம் தேதியோட கம்பேர் பண்ணும்போது 15ஆம் தேதி கொஞ்சம் பக்தர்களோட எண்ணிக்கை கொஞ்சம் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு மார்கழி மாசம் அப்படின்றனால நிறைய பேர் தரிசனம் போற பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ நாளைக்கு கொஞ்சம் கூட்டம் ஹெவியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாவே இருக்கு. டோக்கன் சிஸ்டத்துல போய் சாமி பார்க்குற பிளான் பண்றீங்கன்னா கண்டிப்பா கொஞ்சம் டைமிங் பார்த்து நீங்க கவுண்டர் ரீச் ஆகிறது ரொம்ப நல்லதா இருக்கும். ஸோ அடுத்தது நிறைய பேர் கேட்கக்கூடிய டவுட் என்ன அப்படின்னா வைகுண்ட துவார தரிசனம் அந்த 10 நாளுக்கு வந்து என்னென்ன தரிசன டிக்கெட் வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரியும் நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. அந்த 10 நாளைக்கு 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் ஆன்லைன்ல இஷ்யூ பண்ணுவாங்க. ஆஃப்லைன்ல நீங்க ஃப்ரீ தர்ஷனுக்கான டோக்கன் ஒரு நாளைக்கு 50,000 அப்படின்ற கவுண்டிங்ல வந்து கொடுக்குறாங்க. இது வந்து ஜனவரி 1ஆம் தேதி மதியானம் 2 மணிக்கு மேல ஆஃப்லைன் கவுண்டர்ஸ் மூலமா இஷ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க.
மொத்தமா வந்து கீழ் திருப்பதியில ஒரு 9 கவுண்டர்ஸ் மூலமா கொடுக்கப்படும்னு டிடிடி சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் எந்தெந்த இடங்கள்ல அந்த 9 கவுண்டர் அப்படின்னு சொல்லல. ஆனா அதுல வந்து 3 கவுண்டர் நமக்கு தெரியும். இப்ப எந்த டோக்கன் கொடுத்துட்டு இருக்காங்களோ சேம் அதே கவுண்டர்லயே இஷ்யூ பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ராவா ஒரு 6 கவுண்டர் கீழ் திருப்பதியில வரும். திருமலையில எந்த இடத்துலயும் டோக்கன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ எங்கேயாவது நீங்க இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு கீழ் திருப்பதியில கூட்டமா இருக்கும், நான் மேல மலைக்கு போய் வாங்கிக்கிறேன்னு சொல்லி போகாதீங்க. ஏன்னா டிடிடி அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்ல அவங்க என்ன ப்ரெஸ் அப்டேட்ல கொடுத்தாங்கன்னா, திருமலையில ஒரு கவுண்டர் நாங்க ஓபன் பண்ணுவோம். அந்த கவுண்டர் யாருக்காகனா அந்த திருமலையில இருக்கக்கூடிய லோக்கல்ஸ் இருக்காங்க இல்லையா, ரெசிடென்ட்ஸ், அவங்களுக்கான கவுண்டரா இருக்கும்ன்றத டிடிடி அஃபிஷியலா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை நான் திரும்ப திரும்ப ஷேர் பண்றதுக்கு காரணமும் அதுதான். ஏன்னா கீழே எல்லாமே கூட்டம் அதிகமா இருக்கு, மேல போனா கம்மியா இருக்கும், அங்க போய் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு திரும்ப நீங்க கீழே வந்து வாங்குற மாதிரி அலைச்சல் உண்டு பண்ணிக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் கீழே நீங்க வாங்கிட்டு போறதுக்கு பிளான் வந்து பண்ணிக்கோங்க. 3 இடங்கள் தவிர எக்ஸ்ட்ரா 6 இடங்கள் எந்த இடம்ன்றது அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வந்தா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நிறைய வந்து பாத்தீங்கன்னா டெலிகிராம்ல இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன், ட்விட்டர்ல இதுல எல்லாம் வந்து கொடுக்குறாங்க இந்த பிளேசஸ்ல தருவாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா டிடிடி எதையுமே வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணல. அப்போ நம்ம அந்த பிளேசஸ் வந்து ஷேர் பண்ண முடியாது. சப்போஸ் அந்த பிளேசஸ் இல்லை அப்படின்னும் போது நிறைய பேர் பிளான் பண்ணிட்டீங்கன்னா சிரமமா இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அந்த தகவலை இது வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கல. 500 ரூபா தரிசனம் இந்த 10 நாளைக்கு வந்து ஜனவரியில ஓபன் ஆகுமான்னு சொல்லி ஒரு சிலர் கேக்குறீங்க. டிடிடி 500 ரூபா தர்ஷன் பத்தி அவங்களோட பிரஸ் அப்டேட்ல எதுவுமே கொடுக்கல. அதனால ஓபன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் 300 ரூபா தரிசனம் ஓபன் ஆகும் போதே ட்ரை பண்ணி புக் பண்ணிக்கோங்க. டிசம்பர் மாசம் 31ஆம் தேதி எனக்கு வந்து ஆன்லைன்ல டிக்கெட் கிடைக்கல அப்படின்றவங்க ஆஃப்லைன்ல நீங்க கவுண்டர்ஸ் மூலமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். 31ஆம் தேதியும் 1ஆம் தேதியும் டோக்கன் இல்லாத தர்ஷன் வந்து அலோவ் பண்ணுவாங்க. அதாவது நம்ம கீழ் திருப்பதியில டோக்கன் நமக்கு கிடைக்கலன்னா டைரக்டா போயிட்டு வைகுண்டம் 2 வழியா இப்போ நார்மல் தர்ஷன் போறோம் இல்லையா, அதே மாதிரி 2ஆம் தேதியில இருந்து அந்த 11ஆம் தேதி வரைக்கும் என்ன அப்படின்னா வைகுண்ட ஏகாதசி டைம்ல டிக்கெட் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் மூலவர் தரிசனம் வந்து பார்க்க முடியும். திருமலைக்கு டோக்கன் இல்லாம போகலாம், ஆனா தர்ஷன் டிக்கெட் இல்லாம மூலவர் தரிசனமும் இந்த சொர்க்கவாசல் தரிசனமும் நம்ம பண்ண முடியாது. ஸோ இது ரெண்டுக்குமே தனித்தனியா டிக்கெட் வாங்கணும்னா தேவையில்லை. 300 ரூபா தரிசனம் ஆகட்டும், ஃப்ரீ டோக்கன் ஆகட்டும், எது இருந்துச்சோ உங்ககிட்ட நீங்க 2 தரிசனமுமே பார்க்க முடியும். ஸோ அதையும் வந்து தரிசனம் போறவங்க நோட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. 500 ரூபா தரிசனம் பத்தி ஏதாவது அஃபிஷியல் அப்டேட் கொடுத்தாங்கன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்றேன். அது வரைக்கும் நீங்க வர்ச்சுவல் சேவால எதுவும் சேவாஸ் புக் பண்ணாதீங்க. டிசம்பர் மாசத்துல ஓப்பனிங் இருக்கும். பட் நமக்கு ஜனவரியில தர்ஷன் டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகல இல்லையா, அதனால நீங்க வெயிட் பண்ணி சேவா அப்போ வந்து புக் பண்றது ரொம்ப பெஸ்டா இருக்கும். ஸோ அடுத்தது வந்து டிடில கொடுத்துருக்கக்கூடிய ஒரு லேட்டஸ்டான அப்டேட் என்னன்றதை பார்க்கலாம். இது திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவில் பத்தி சில இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுல என்ன தகவல் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ இந்த அப்டேட் எதை பத்தி அப்படின்னா, திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி அம்மாவாரி கோவில்ல வரும் நாட்கள்ல பக்தர்களோட எண்ணிக்கை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் அதன் வசதிகளை அதிகரிக்க நீண்டகால திட்டங்களை தயாரிக்குமாறு அதிகாரிகளுக்கு வந்து டிடிடியோட ஜேஇஓ வந்து சொல்லியிருக்காரு. வியாழக்கிழமை நடந்த ஆய்வு கூட்டத்துல தான் இந்த விஷயத்த அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. தேவையற்ற உபகரணங்களை அகற்றியதால் யாகசாலையை சுற்றி வர வசதியாக உள்ளது என்றார். பிரசாத வழங்கும் மையங்கள்ல வரிசையில் நிற்கும் பக்தர்களுக்கு இடையூறு ஏற்படாமல் பார்த்து கொள்ளுமாறும் அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கு. கோவிலில் தூய்மையில் கூடுதல் கவனம் செலுத்துமாறும் கூடுதல் சுகாதார அதிகாரிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அறிவுறுத்தப்பட்டிருக்கு. அதே போல வெள்ளி தோட்டத்தில் இருக்கக்கூடிய திகுடு கிணற்றை ஆய்வு செய்து புனரமைப்பு செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். கிணற்றில் உள்ள ஊற்று நீர் கோவிலுக்கு பயனுள்ளதாக உள்ளதாக அதிகாரிகள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆய்வு செஞ்சு அறிவுறுத்தி இருக்கிறாரு. அதே மாதிரி மலர் மாலை தயாரிக்கும் இடம், மாவு மில், மின்சாதன அறை ஆகியவற்றையும் ஆய்வு செய்தார். இந்த இடங்கள்ல பக்தர்களின் தேவைக்கு பயனுள்ளதாக மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிஓ சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அம்மாவாரி கோவிலோட புஷ்கரணியை பார்வையிட்ட அவர் அதற்கு மேற்கொள்ள வேண்டிய வளர்ச்சி பணிகள் குறித்தும் அதிகாரிகளிடம் வந்து கலந்துரையாடியதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. தொலப்பா கார்டன் மற்றும் வாகன மண்டபத்தில் நடைபெற்று வரும் பணிகளையும் அவர் பார்வையிட்டதாகவும் இந்த பிரஸ் அப்டேட்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வர்ற நாட்கள்ல திருமலையில பக்தர்கள் கூட்டம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஏன்னா மார்கழி மாசம் நிறைய பேர் தரிசனம் வருவாங்க. அதே சமயம் வருடப்பிறப்பு, இந்த மாதிரி வைகுண்ட ஏகாதசி, இந்த விஷயம்லாம் நிறைய இருக்கு அப்படின்றனால அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே கவனமா செய்யணும் அப்படின்றதான் இந்த அப்டேட்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா ஜனவரி ரிலேட்டடா வரக்கூடிய அப்டேட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20ஆம் தேதிக்கு மேல அங்க பிரதர்ஷனம், சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான டிக்கெட் ஓபன் பண்ணுவாங்க. இது 2 டிக்கெட்டுமே இந்த வைகுண்ட துவார தரிசன டைம்ல இருக்குமா அப்படின்னா ரொம்ப டவுட் தான். கண்டிப்பா இருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி.
சீனியர் சிட்டிசன் இருக்காது. நீங்க தரிசனம் வந்து போக விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமா போகலாம். ரூ. 300 தர்ஷன டிக்கெட்ல புக் பண்ணிட்டு போக முடியும். அதே மாதிரி ரூ. 300 தர்ஷன் வந்து ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா தான் திருமலையோட ஜனவரி மாசத்தோட ரூம் புக்கிங் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. யாருக்கெல்லாம் வந்து டிக்கெட் இல்லன்னா கூட நீங்க ரூம்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைன்ல ரூம் வந்து புக் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி இல்லன்னா 2 நாளைக்கு முன்னாடி கேன்சல் பண்ணா கூட அதோட ரீஃபண்ட் வந்து கிடைக்கும். வேற எந்த டிடிடி ரிலேட்டடா அப்டேட் வந்தாலும் கண்டிப்பா உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ரீசென்ட்டா தரிசனம் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்து போகக்கூடியவங்களுக்கு அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஸோ ஆஃப்லைன்ல நான் டோக்கன் வாங்கணும், எங்களுக்கு இவ்ளோ நேரம் ஆச்சு, இந்த கவுண்டர்ல போய் வாங்கணும், அந்த மாதிரி உங்களோட அனுபவங்கள மறக்காம ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோக்கு கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நம்ம சேனலோட டெலிகிராம் லிங்க்கும் இருக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, இல்ல நீங்க ஏதாவது ஃபீட்பேக் ஷேர் பண்ண விருப்பப்பட்டாலும் அது மூலமாவும் ஷேர் பண்ணலாம். இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். தேங்க் யூ.